ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. கத்தார் ராணுவ ரகசியங்களை உளவு பார்த்ததாக கைது செய்யப்பட்ட இந்திய முன்னாள் கடற்படை வீரர்கள் அனைவரும் அந்நாட்டால் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படையில் பணியாற்றிய 8 இந்திய முன்னாள் கடற்படை வீரர்கள் தனியார் நிறுவனத்தின் சார்பில் கத்தார் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படைகளுக்கு போர் பயிற்சி கொடுத்து வந்தனர். அப்போது கத்தார் ராணுவ ரகசியங்களை உளவு பார்த்ததாக கூறி 2022ஆம் ஆண்டு கேப்டன் நவ்தேஜ் சிங் கில், கேப்டன் சுரபா வாசிக், கமாண்டர் புருண்டு திவாரி உள்ளிட்ட 8 பேரையும் கத்தார் தேசிய பாதுகாப்பு படை கைது செய்தது. இதையடுத்து குற்றம் சாட்டப்பட்ட 8 முன்னாள் கடற்படை வீரர்கள் தரப்பில் ஜாமீன் வழங்க கோரி பல முறை மனு கொடுத்தும் கத்தார் அரசு அதை நிராகரித்து அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தது. இந்திய வெளியுறவுத்துறை தொடர்ந்து கத்தார் அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் மரண தண்டனை சிறை தண்டனையாக குறைக்கப்பட்டது. இந்நிலையில் அவர்களின் குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரியும் 8 பேரின் நிலை மற்றும் பாதுகாப்பு குறித்து இந்திய அரசுக்கும் கத்தார் தூதரகத்திற்கும் மனு கொடுத்தும் எந்த பதிலும் கிடைக்கவில்லை என கூறி சென்னை செங்குன்றத்தைச் சேர்ந்த நந்தகோபாலன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வெளியுறவுத்துறை அமைச்சகம் தரப்பில் மத்திய அரசின் கூடுதல் துணை சொலிசிட்டர் ஜெனரல் ஆஜராகி கத்தாரில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த 8 இந்திய முன்னாள் கடற்படை வீரர்கள் அனைவரும் அந்நாட்டு அரசால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். 8 பேரில் 7 பேர் இந்தியா திரும்ப உள்ளனர். ஒருவர் கத்தாரில் தங்க இருக்கிறார். இந்திய வெளியுறவுத்துறையின் கோரிக்கையை ஏற்று 8 பேரையும் விடுதலை செய்த கத்தார் அரசுக்கு நன்றி என்று தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர்.